ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதாவது இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எலக்ஷன் வந்து கிட்டத்தட்ட வரதுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எலக்ஷன் டேட் வந்து அறிவிக்கிறதுக்கு. எப்படியும் நம்ம ஜனவரியில பேசிட்டு இருக்கோம். பிப்ரவரியில வந்து எப்படியும் எலக்ஷன் வந்துரும். எலக்ஷன் என்னைக்குன்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியும் மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துல ஏதாவது ஒரு மாசத்துல வந்து எலக்ஷன் வச்சுருவாங்க. ரிசல்ட்டா ஒரு 2, 3 மாசத்துல வந்துரும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்படியும் அந்த ஏப்ரல், மே, ஜூன் அதுக்குள்ளேயே வந்து இவங்க தான் சிஎம் அப்படின்றத அறிவிச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் இன்னுமே வந்து ஏடிஎம்கே வந்து அவங்க கூட்டணி யாரு அப்படின்றத இன்னுமே ஸ்ட்ராங்காக அறிவிக்காமலே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை எல்லா கட்சியுமே வந்து யாரோட கூட்டணின்றதே தெரில. இப்போ டிஎம்கே வந்து காங்கிரஸோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து பாஜக கூட இருக்காங்க அப்படின்னாலும் இன்னும் வந்து என்னென்ன கட்சி வந்து சேரப்போகுது அப்படின்றது தெரியல. இதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம கூட இன்னொரு கட்சி வந்து இணைய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சீக்கிரட்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது யாரு? ஆனா அவங்க இப்ப இணைஞ்சிட்டாங்க. அவங்க யாரு வந்து இணைஞ்சது யாரு? அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு தரப்போறாங்க? அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா சொல்லப் போறோம். ஸோ ஏடிஎம்கேயோட இணைஞ்ச அந்த கட்சி என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வரத்துக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிப்ரவரி மாதம் வந்து எப்போன்னு அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் எப்போ அப்போ எல்லாருமே போய் மைய வச்சுட்டு ஓட்டு போட வேண்டியதான். இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் என்னைக்குமே முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கொள்கையா? இல்லை. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா என்ன கோட்பாடா? இல்லை. என்ன செய்ய போறாங்களா? இல்லை. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா மெயினான விஷயம் என்ன அப்படின்னா கூட்டணி இருந்தால் தான் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியும். இது வந்து தமிழகத்தில் ஒரு மாற்ற முடியாத ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா கட்சியுமே அவங்க கூட்டணியை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து டிஎம்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட கூட்டணியில இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் போட்டியிட போறாங்கன்னு அர்த்தம். இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி ஏடிஎம்கே இவங்க 2 பேர் வந்து கூட்டணியில இருக்காங்க. இவங்க கூட்டணியில் இருக்கிற நேரத்தில் ஒரு சில சின்ன கட்சிகள் எல்லாமே வந்து ஏடிஎம்கேயோட இருக்கு. ஆனா இப்போ வந்து அதாவது கூட்டணி விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே வந்து ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிஎம்கே காங்கிரஸா அவங்க டிவிகேவோட கூட்டணி போட போறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது எதுவுமே கிடையாது. டிஎம்கேவோட தான் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றத இப்ப டெல்லியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து அதாவது மூத்த நிர்வாகியா இருக்கிற ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது டிஎம்கே கூட தான் வந்து காங்கிரஸ் போட்டியிட போகுது அப்படின்னு. இல்ல நீங்க டிவிகே கூட போறோம்னு சொன்னீங்களே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, டிவிகே கூட கூட்டணி கிடையாது. டிவிகே கூட கூட்டணி போறது எங்களுக்கு வந்து ஈடானது அப்படின்னு சொல்லி டிவிக்கோட கூட்டணி போட்டோம் அப்படின்னா நாங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரே அடி அடிச்சிட்டாங்க அப்படின்னு தாவேக்கா ஒரே அடி அடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே காங்கிரஸ் இந்த 2 கூட்டணி மட்டும் தான் ஸ்ட்ராங்கான கூட்டணி. இவங்க 2 பேர் மட்டும் தான் எப்பவுமே கடைசி வரை இருப்பாங்க அப்படின்றது நாங்களும் அதான் முடிவு பண்ணிருக்கோம், தலைமையும் அதான் முடிவு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது தொகுதி தான். அதாவது இந்த தொகுதி எங்களுக்கு வேணும், இத்தனை தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்றதான். இதனாலதான் ஒரு பிரச்சனை வெடிச்சது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எங்களுக்குள்ள இருக்கிறது வந்து சாதாரண ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. அதாவது இத்தனை சீட் எங்களுக்கு வேணும்னு நாங்க கேட்கிறோம், அவங்க இவ்வளவு தான் கொடுப்பேன்னு நாங்க சொல்றாங்க. இதை வந்து நாங்களே சார்ட் அவுட் பண்ணிக்குவோம்ப்பா. அதாவது எங்க வீட்டு சண்டையை நாங்களே பார்த்துக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரன் யாரும் வந்து பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டாங்க. அதாவது கூட்டணின்றது காங்கிரஸ் டிஎம்கே தான், தாவேக்காவும் கிடையாது, வேற எதுவும் எந்த காவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல வந்து அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் மறுபடியும் கூட்டணி போட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல வந்து 2 பேருமே கூட்டணியில இல்ல. இப்பதான் மறுபடியும் கூட்டணிக்குள்ள வராங்க அப்படின்றப்பவே கண்டிப்பா இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். இப்போ அதாவது பிஜேபி ஏடிஎம்கே இவங்க 2 பேர் இருக்கிற இதே நேரத்திலே வந்து இன்னொரு கட்சி வந்து உள்ள வந்துச்சு. அதுதான் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி. இவங்க உள்ள வந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து யார்? அன்புமணி ராமதாஸ். இவரு வந்து இப்போ வந்து ஏடிஎம்கேவோட சேர்ந்துட்டாரு. ஆமா, பாமக முதல்ல யாரோடது அப்படின்னு கேட்கிற கேள்விதான் இப்ப எல்லாருக்குமே இருக்கு. இப்போ வந்து என்னதான் வந்து பாமக வந்து இணைஞ்சாலும் இந்த பாமக கட்சி யாரோடது அப்படின்ற சந்தேகம் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாமகவோட ஒரிஜினல் ஆளுங்க நாங்க தான், பாமக எங்களோடது, வேற யாரோடதும் கிடையாது. அதே மாதிரி கூட்டணி போடுறதுக்கான உரிமை வந்து எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அன்புமணி ராமதாஸ் வந்து ஏடிஎம்கே சேர்ந்தது வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ராங் இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்சின்றது யாரோடதுன்னே தெரில. இப்ப திடீர்னு வந்து ராமதாஸ் அவர்கள் திடீர்னு போய் டிஎம்கே சேர்ந்தாங்க அப்படின்னா எங்கிட்டு போவாங்க, எங்கிட்ட அப்படியே எப்படி இந்த இப்போ பொங்கல் முடிஞ்சிச்சா, பொங்கல்ல வந்து உரியடிக்கிறதுக்கு யாரும் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை கட்டி விட்டோம் அப்படின்னா எங்க நிக்கிறானே தெரியாது, கண்ணு முன்னு தெரியாம நிற்பான். அப்படின்ற மாதிரி பாமக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமதாஸ் கூட நிற்பாங்களா, அன்புமணி ராமதாஸ் கூட நிற்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இது வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா
அது எனக்கு தெரியல. அது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்லையான்றது மக்கள் நீங்க தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ வரைக்குமே ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா பிஜேபி மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியும். இதே நேரத்துல வந்து இப்போ இன்னொரு கட்சி வருது, இன்னொரு பெரிய கட்சி ஒரு கட்சி இருக்கு. அதாவது தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதாவது கேப்டன் விஜயகாந்த் சார் அவரோட ஒரு கட்சி. அது கடைசி வரை அவரை வந்து நம்ம சிஎம்மா உட்கார வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நம்ம மட்டும் நினைச்சா பார்த்தது எல்லாமே நினைக்கணும். ஏன்னா நான் அப்ப நினைச்சிருக்க முடியாது. ஏன்னா எனக்கு அப்போ ஓட்டு ஐடி இல்லை. நானும் இருந்தாலும் ஓட்டு போட்டிருக்க முடியாது. ஆனா நிறைய மக்கள் வந்து இப்போ நிறைய பேர் பேசுறோம். அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இப்போ அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் வந்து இன்னுமே வந்து இவங்க தான் கூட்டணிக்குள்ள போறோம், இவங்களோட தான் இருக்க போறோம் அப்படின்றத வந்து அவங்க இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனா யார் கூட தான் கூட்டணி போட போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்தப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது நாங்க வந்து ஒரு மாநாடு நடந்தப்போ அந்த மாநாட்டுல வந்து யாரு கூட கூட்டணி அப்படின்றத சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மாநாடு முடிஞ்சு போச்சு. மாநாட்டுக்கு வாங்கிட்டு வந்து சேர்லாம் தூக்கி வாடகைக்கு வாங்கின சேர்லாம் கொடுத்து போட்டாச்சு, ஸ்டேஜை கழட்டியாச்சு, ஸ்கிரீனை கழட்டியாச்சு, அது அங்க மாநாட்டுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே கழட்டி போட்டாச்சு. ஆனா இன்னுமே வந்து அதுக்கு ஒரு வீடியோல ஒன்று வரல. என்ன அப்படின்னா யார் கூட கூட்டணி அப்படின்றது இன்னும் தெரியல. காத்திருப்போம்னு சொல்லி காத்திருந்துட்டே இருக்கும். அதாவது இந்த காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி தேமுதிக யாரோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றது பெரிய சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2026 பொறுத்த வரைக்குமே வந்து இந்த யாரு ஜெயிக்க போறா அப்படின்றது ஒரு மாதிரி டோட்டல் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி வந்ததுனால வந்து கண்டிப்பா டிவிகே வந்து 2026 வாய்ப்பு இல்லை, 31க்கு வேணா சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல. கண்டிப்பா 2026க்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஓட்டு பிரியும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பேசியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம கூட்டணி விஷயத்துக்கு வருவோம். அப்படி பாக்குறப்போ தேமுதிக வந்து இந்த யாரோட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்றத வந்து இன்னும் கன்ஃபார்மாவே சொல்லலை. ஆனா வந்து தேமுதிக நான் எதுக்குமே கூட்டணி சொல்லலைனாலும் மக்கள் எல்லாருமே வந்து இவங்க கண்டிப்பா ஏடிஎம்கே கூட தான் போடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இப்பயும் இருக்காங்க. ஏடிஎம்கே கூட போடத சான்ஸும் இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து என்னதான் ஜெயலலிதா அம்மா விமர்சிச்சாலும் கலைஞர் அவர்களை விமர்சிக்கிறதோட கம்மி தான். ஏன்னா கலைஞர் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன எப்படி கேப்டன் சார் அடிக்கிறதுன்னு பார்க்குறப்போ அம்மா வந்து துணைக்கிறதுனால அந்த மாதிரி ஏடிஎம்கேக்கும் அவங்க ஒரு மாதிரி சப்போர்ட்டாக இருக்கிறது அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து கண்டிப்பாக வந்து தேமுதிக வந்து இவங்க தான் கூட்டணி வருவாங்க அப்படி சொல்லி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பெரும்பான்மை அப்படின்னு சொல்கிற தனிப்பெரும்பான்மையிலேயே ஏடிஎம்கே ஜெயிச்சிருவாங்க அப்படின்றத வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. தனிப்பெரும்பான்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மொத்தமாக 234 தொகுதி இருக்கு. இதுல வந்து பாதியா பிரிச்சோம் அப்படின்னா 117 தொகுதி. இப்ப இந்த 117 தொகுதியுமே அவங்க மட்டும் ஜெயிச்சாங்க அப்படின்னா அதான் தனி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னதான் கூட்டணி இருந்தாலும் மேஜரா வந்து இவங்க ஜெயிக்கிறது அதான் தனி பெரும்பான்மை சொல்றாங்க. ஆனா தனி பெரும்பான்மை வந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த வருஷம் ஏடிஎம்கே வந்து தனி பெரும்பான்மையில ஜெயிக்கும் அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏதோ ஒரு கட்சி வருதுன்னு சொன்னி அது எந்த கட்சிரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது நேத்தே தினம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வீட்டுக்கு வந்து தனி அரசு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அவருக்கு தெரியும். யார் அப்படின்னா, அதாவது கொங்கு இளைஞர் கழகத்தோட தலைவராக இருக்கிறவர். அவரு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காரு. அது ஒரு கட்சி ஒன்று இருக்கு. அவரு 2 முறை எம்எல்ஏவா இருந்தவர் தான். அப்படி ஒரு கட்சி ஒன்று இருக்கு. ஆனா 2021 வந்து அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல. அதனால வந்து இப்போ வந்து இடையில வந்து நிறைய விமர்சிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி எடப்பாடி இப்படி, எடப்பாடி அப்படி அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஐயா வந்து ஒரு மாதிரி விமர்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ நேத்தி அவர் வந்து செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இவங்க மறுபடியும் இந்த கூட்டணிக்குள்ள வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது, நாங்க கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தனி அரசுமே ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அதாவது அதுவே வந்து கொங்கு அப்படின்ற ஒரு சமூகத்தோட ஒரு கட்சி தான். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மத சார்பற்றது, இந்த ஜாதி சார்பற்றது, அப்புறம் ஒருத்தவங்களை பிரிக்கிறது, ஒருத்தவங்களை திணிக்கிறது, அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. நம்ம வந்து மக்களுக்காக போராடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதாவது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொங்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிற ஒரு டீம். அதாவது கொங்கு இளைஞர் கழகம் அப்படின்ற சொல்றோமே அது ஒரு கட்சி. அந்த கட்சியில வந்து அதாவது கொங்கு அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ வந்து அந்த கட்சியில இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் வந்து எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாண்டா, யாரா அந்த கட்சி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்திய ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஒன்று இருக்கு. எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். அந்த கட்சி தான் வந்து இப்போ வந்து ஏடிஎம்கே கூட இணைய போறதா கன்ஃபார்மா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி இந்த இந்திய ஜனநாயக கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியில தான் இருக்கு. ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா வந்து அவங்க டிவிகேக்கு போறதா வந்து ஒரு தகவல் ஒன்று வந்தது. ஆனா இப்ப அது எல்லாமே ஃபேக். நாங்க டிவிகே கூட தான் போகல, நாங்க என்டிஏல தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து அவங்க பேசியிருக்காங்க. ஜனவரி 23ஆம் தேதி வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு
மீட்டிங் ஒன்று, அதாவது பொதுக்குழு மீட்டிங் ஒன்று நடத்துறாங்க. அந்த பொதுக்குழு மீட்டிங்கில் வந்து அதாவது இந்திய ஜனநாயக கட்சியிலேருந்து எல்லாமே போய் பங்கு பெற போகிறாங்க, அதுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து கூட்டணியாக மாறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியிலேருந்து கிட்டத்தட்ட 8 சீட்டு வந்து கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 சீட்டு கொடுப்பாரா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா சீட்டுக்கு தான் இங்கே பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம பிஜேபி கிட்ட வந்து கிட்டத்தட்ட 40 சீட்டு கேட்டிருக்கிறதாகவும், அன்புமணி ராமதாஸ் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 சீட்டு கேட்டிருக்கிறதாகவும், அந்த மாதிரி சீட்டு பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கிறதுனால இந்திய ஜனநாயக கட்சிக்கு வந்து எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. இந்திய ஜனநாயக கட்சி இந்த கட்சி வந்து இப்போ மறுபடியும் ஏடிஎம் கூட இணைய போகுது அப்படின்றப்பவே கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குமா இருக்காதா அப்படின்றது வந்து நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த 2026 உங்களோட சப்போர்ட் யாருக்கு, யார் ஜெயிப்பா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.